ஜூன் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பல வாரங்களாக எக்கச்சக்கமாக படங்கள் ஒவ்வொரு வாரமாக வந்துட்டு இருக்க மாதிரி இந்த வாரமும் வந்து தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்த ஒரு சில படங்களோட நம்ம கவுண்டில் இருக்க ஏற்கனவே இருக்க படங்கள் இப்போதி நிலவரத்துக்கு என்னென்ன மாதிரி கவுண்டில் சேஞ்ச் ஆஃப் ஆகியிருக்கு, எந்தெந்த படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றத வாங்க நம்ம அப்கமிங் ஷோட வீக்லி டாப் 10 போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வருது. ஒரு மாதம் ஆகியும் ஒரு ஸ்க்ரீனில் ரன் ஆக போகுது. 4 வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தேட்டர் கிட்ட ஓடி இருக்கு லாஸ்ட் வீக்ல. ஆனால் இந்த படம் லாஸ்ட் வீக் ஆரம்பிக்கும் போது கம்மியான தேட்டர் தான் இருக்கும், போன வாரம் பேசியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் வீக் டேஸ்ல ஒரு சில தேட்டர்கள் ஏறினதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பலிரைனா. இது ஜான் விக் சீரிஸ் மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த லேடியை வச்சு ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜான் விக் சீரிஸோட ஹாலிவுட்ல ப்ராப்ளம், பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த சீரிஸ்க்கும் கண்டிப்பா ஃபேன் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. தேட்டருங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். தேட்டருங்கிறது முன்ன பின்ன ஏறலாம் வரலாம். ஆனாலும் இப்போ இருக்க லேட்டஸ்ட் கண்டிஷன் படி இந்த ஜான் விக்கை வந்து நம்ம அவ்வளோ பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ல கவுண்டில் வைக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்லைன்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு கவுண்டில் வச்சிருக்கோம். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் தி கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த படம் முதல் வாரத்தில் ஒரு 20 தேட்டர்கள் ரேஞ்சில் இருந்திருந்தாலும் 2வது வாரம் ஆரம்பிக்கும் போது தேட்டர் கம்மியாக தான் ஆச்சு. ஆனால் அப்படியே வீக் டேஸ்ல ஓரளவுக்கு தேட்டர்களை பிடிச்சி இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தேட்டர் கிட்ட ஓடுது. ஸோ இதே கண்டினியூஷன் அடுத்த வாரத்திலையும் 7 தேட்டர் அப்படின்ற மாதிரி 3வது வாரத்திலையும் தி கராத்தே கிட் 7 தேட்டர் ஓடுது. இது காரணம் லாஸ்ட் வீக் வந்த நிறைய படங்களுக்கு இந்த படமே பரவாயில்லன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன படமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 1.5 hour அந்த மாதிரியான ஒரு படமா தான் இருக்கு. ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்போ அந்த சில விஷயங்களால தான் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம்ன்றது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், அதை இவங்க ரொம்ப ஓவரா பண்ணலன்றனால தான் முதல் வீக்ல வந்து அந்த படம் சொதப்பிச்சு. பட் செகண்ட் வீக்ல வந்து பரவாயில்ல, ஏதோ வந்து சொதப்பாம இருந்தாரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. இப்போ செகண்ட் தேர்ட் வீக்ல வாஷ் அவுட்லாம் ஆகாம ஏதோ சின்ன பர்ஃபார்ம் போயிருக்குன்னு சொல்லணும். நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் ஏஸ் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் வரும். இந்த ஏஸ் கிட்டத்தட்ட 21 நாள் வரைக்கும் ஒரு 10-15 தேட்டரை நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடி சொல்லலாம். ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 4 தேட்டர் தான் ஓட போது. அது 25வது நாள்ல 4 தேட்டர் கிட்ட தான் வரும். இந்த படத்தை பத்தி கடந்த சில வாரங்கள பேசியிருப்பேன். ஆக்சுவலி படம் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வந்துருது. ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் சரி, ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி. ஆனா விஜய் சேதுபதிக்கு இந்த படம் சூட் ஆகாத மாதிரியும் இன்னும் என்ன விஷயம் சேர்ந்த மாதிரியும் தெரியல. தியேட்டரிக்கல் ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம போறனால ஏதோ ரன்னிங் டே போனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா சொதப்பல் தான். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன். இது ஒரு ஹாலிவுட் படம். ஆக்சுவலி இதுல வந்து கார்ட்டூன் சீரிஸ் மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. இப்போ இந்த படம் வந்து ஹியூமன்ஸ் ரேஞ்சில் ஒரு ஹாலிவுட்ல தியேட்டரிக்கல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகும் தான் சொல்லும். ஆக்சுவலி சிஜிலாம் பயங்கர வேற லெவலில் இருக்கு. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு உலக அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தான் சொல்லும். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா தியேட்டரிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 தியேட்டர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த சீரிஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் சொல்லி ஆகணும். ஆனா ஓவரால் ஆடியன்ஸையும் நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ் எப்படி இந்த படத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான்றத நம்ம ஃபியூச்சர்ல பார்த்து கவுண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது நிறைய படங்கள் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம கவுண்ட் தர வேண்டியதா இருக்கு. நம்ம கூட 6வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தி மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஹாலிவுட் லெவல்லையுமே பெரிய ஹீரோக்கள்லாம் அடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதில் டாம் க்ரூஸ் அடிக்கிறது தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் ப்ளூ ஷர்ட் எல்லாமே ரொம்ப தோஸ்தா எடுக்கிறாரு. ஆனால் அந்த அளவுக்குலாம் படம் இல்லைன்றதான் தெரியுது. பட் பெரிய ஹீரோக்கே உண்டான ஒரு பிரச்சனைன்றது ஹாலிவுட் வரைக்கும் தொடருது. ஏன்னா பட்ஜெட் பெருசு. என்னதான் படம் இட்டானாலும் அந்த பட்ஜெட் கலெக்ஷன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த தி மிஷன் இம்பாசிபிள் படம் பாசிபிளா தாங்க போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் 28 நாள் 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம் வரும். சனிக்கிழமை ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வழக்கமா நான் சொல்றது தான், வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போது தேட்டருக்கு கம்மியா தருவாங்க, அதுக்கப்புறம் தேட்டர் ஏறும். அதுபடி பார்த்தாக்கா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் கிட்ட ஓடுது. நாளையில இருந்து 2 தேட்டர்கள் ரேஞ்சில் தான் தராங்க. அது மேபி வந்து மறுபடியும் 3-4 தேட்டர் ஏறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். நம்ம இதே 6வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் சின்சான் ஓவர் டைனோசர் ஸ்டோரி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். இந்த 5வது வாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு 3 தேட்டர் கிட்ட இந்த படம் ஓடிட்டு இருக்கு. 6வது வாரத்திலையும் 2 தேட்டர்ல ஓடுற மாதிரி இருக்கு. சின்சானை பத்தி நம்ம கடந்த சில வாரங்களே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். என்னவோங்க இந்த சம்மர்ல வந்து தமிழ் படங்களை தாண்டி ஹாலிவுட் படங்கள் நிறைய வந்து சேர் போட்டு உட்காந்துச்சுன்னா சொல்லணும். இது ஹாலிவுட் வராத அதர் கண்ட்ரின்ற மாதிரி வந்துடும். ஒரு விஷயமா இப்போ லேட்டஸ்டா கார்ட்டூன் படங்களும் தியேட்டரில் நிறைய பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுல இந்த படமும் ஒரு ஆடனா சேர்ந்து போச்சுன்னு சொல்லணும். நம்ம உடல் அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் டெட்லைன்ஸ். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் ரிலீஸ் ஆகியும் 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். இந்த படம் இப்போ 28 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6 தேட்டரில் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. அடுத்த வாரம் 5 தேட்டரில் ஓடுற மாதிரி வருது. இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்புறம் தி கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஆஃப் ஒரு ஸ்கிரீன் பிளே ஆஃப் தான். இதுக்குள்ளே இவங்க பண்ற மேஜிக் தான் இந்த படங்கள்லாம். ஸோ அதில் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கான்றதை நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ஆனாலும் அதே பேட்டர்னை பூச்சி தொங்கிட்டு இல்லாம இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கொடுத்தீங்கன்னா அடுத்த படம்லாம் இன்னும் ரொம்ப நல்லா போகும். ஏதோ ஒரு அரைமுறை வச்சுட்டு அதை விட்டு தாண்டி வர மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஆனாலும் அதுலயும் சக்சஸ் பண்ணி நல்ல இடத்தை பிடிச்சிட்டோம்ன்ற மாதிரி அவங்களோட பதில் இருக்கும் போல இருக்கு. நம்ம கூட 5வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மெட்ராஸ் மேட்னி. இந்த மெட்ராஸ் மேட்னி போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி போன வாரம் வந்த நிறைய படங்களே இந்த மெட்ராஸ் மேட்னி மட்டும் தான் ஒரு நல்ல படம் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கு. அதுலயும் ரொம்ப நல்ல படம்ன்ற மாதிரி நிறைய பேரோட மனசுல இடம் பிடிச்சிருக்கு.
ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு 10-20 தேட்டரிகளோட தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்தது. ஆனா அது வீக்கெண்ட்லயே பெர்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம வீக் டேஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த செகண்ட் வீக்லயும் கிட்டத்தட்ட அந்த 20 தேட்டரிக்கல்ன்றதை தாண்டி சிட்டியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு பெரிய விஷயமா தான் பார்த்தாகணும். ஏன்னா காளி வெங்கட் மாதிரி சத்யராஜ் எல்லாம் சும்மா ஒப்புக்குதாரு, காளி வெங்கட் தான் படத்தை முழுசா தாங்குறாரு சொல்லணும். அதை தாண்டி படம் மிடில் கிளாஸ் அப்பாக்களை வந்து ஸ்கிரீன்ல அவர் தாங்கி நிக்கிற மாதிரியும் நிக்கிறாரு. சோ அதனால இந்த படம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு நல்ல அப்பா படமா தமிழ் சினிமால இந்த படம் வந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் இன்னும் இருக்கிற ஒரு சில விஷயங்களை அங்கங்க கரெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் தி பெஸ்ட் படம் அவார்டு வாங்குற லெவல்லே போயிருக்கலாம். ஆனா அவங்க கமர்ஷியலா தான் கொடுக்க பார்த்திருக்காங்க. அதுல அவங்க தோக்கலன்றதா சொல்லும். ஆனா ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றத கண்டிப்பா இந்த படம் 25 நாள் ரன்னிங் போய் பட்ஜெட்டுக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ப்ராஃபிட் எடுத்தா தான் சொல்ல முடியும். இந்த படம் இப்போதைக்கு முதல் வாரத்துல நார்மல் ரிசல்ட் தான் போயிருக்கு. ஆடியன்ஸ் தான் ஹைப் கொடுத்து இதை பெரிய லெவல்ல கொண்டு போகணும். இன்னும் பெருசா இந்த படத்தோட ரிவ்யூலாம் சென்டர்டைல் நினைக்கிறேன். இந்த படத்தை ஒரு சவாலாவே சொல்லலாம். நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதரா இருந்து இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லி பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு படம். நம்ம ஊரில் அடுத்ததா இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் தக் லைஃப். தக் லைஃப் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 90% 80% தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணீங்க, எவ்வளவு எதிர்பார்க்க வச்சீங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷமே வந்து அது எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சதை தாண்டி எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாறையை தூக்கி மேலே வச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து படுத்தே விட்டதையான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, ரெட் ஜெயிண்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால இப்ப செகண்ட் வீக்லயும் வேற எந்த பெரிய படமும் வராதனால தியேட்டரிக்கல்றது மெயின் தியேட்டரிக்கல்ல மோஸ்ட்லி இந்த படம் தான் ஓடுற மாதிரி இருக்கு இப்பவும். பட் நம்ம கவுண்டனுக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்குலாம் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப படுதோல்வி. அதே மாதிரி கதை கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படு கேவலமா போயிடுச்சு. இந்த அளவு நம்ம கவுண்டன் கொடுக்கறதே தியேட்டரிக்கல்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் எதனாலன்ட்டு. ஆனாலும் சிம்பு அப்புறம் நம்ம கமல் மணிரத்னம் கதையில விட்டாலும் மேக்கிங்ல கோட்டவில்லை. இன்னும் இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தை இந்த ஒரு கவுண்டன் கொடுத்துருக்கும். இதை தக் லைஃப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வச்சு ஏதோ படம் எடுத்து தக் லைஃப்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனா இந்த ஸ்டோரிலாம் பார்க்கும்போது ஏதோ டிண்டோ பிரஸ் ஸ்டோரி மாதிரி தாங்க இருக்கு. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் படைத்தலைவன். இந்த படைத்தலைவன் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த அளவு கவுண்ட் பண்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 தேட்டருக்கு மேல கொடுத்துட்டாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ ரிலீஸ் டேட் இந்த படம் தள்ளி வந்திருக்கு. ஸ்லீப் பொங்கல் டைம்ல எல்லாம் வந்துருன்னா ஒரு 15-20 தேட்டருக்கு கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி தான் போயிருக்கும். இப்ப லேட்டஸ்டா சில வாரங்கள் அதுக்கு முன்னாடிலாம் வந்த சில வாரங்கள் பார்த்தா கூட ஒரு 30 தேட்டருக்கு வருமா தான் பார்த்தோம். ஆனா இப்ப நிறைய தேட்டருக்கு 4 ஷோ 35 தேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஸ்ல தான் வருதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய படங்கள் ஒரு மாசம் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. சோ புதுசா வந்து வந்த தக் லைஃபும் காலி. இப்போதைக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்றது எந்த படமும் இல்ல. கரெக்டான ஒரு ரிலீஸ் டேட் படைத்தலைவன் தள்ளி போனாலும் ஒரு நல்ல டைமிங் எடுத்துருக்கு தான் சொல்லணும். நம்ம விஜயகாந்தை எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்கும், அவர் எவ்வளவு வந்து பாராட்டுறோம் கொண்டாடுறோம் தாண்டி அவரோட மகனை வந்து நம்ம கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் இந்த படத்தை மிக பெருசா நம்ம வெற்றி அடைய வேண்டிய இதுல இருக்கும். ஆனா அதுக்கான இன்புட் படத்துல இருக்கா இல்லையன்றதை நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருசா இம்ப்ரெசிவ் இருந்தாலும் சொல்லி ஆகணும். ஏன்னா பெருசா ட்ரைலர்ல என்ன எனக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டீங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று ஏதாச்சும் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னொன்னு விஜயகாந்த்ன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும். நான் சண்முக பாண்டிய லெவலில் தான் அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு தவிர கண்டிப்பா விஜயகாந்த் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் போதே அங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. ஆனா அதை கோட் மாதிரி வந்து கேவலமா பண்ணிடாம ஏதோ நல்லா பண்ணிருப்பாங்க இந்த படத்துலன்ற மாதிரி ஆசைப்படுறேன். அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனாலே இந்த படத்துக்கான ஹிட்ன்றது கன்ஃபார்ம் தாங்க. ஸோ எல்லாம் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி படம் பர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்த வாரம் என்ன இடத்த பிடிக்குதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருங்க. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல இவ்வளோ டஃப் காம்படிஷன்லயும் இந்த வாரம் இந்த இடத்த பிடிக்கிறது கண்டிப்பா தகுதியா இருக்கு படைத்தலைவன். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகி 7 வாரம் நினைக்கிறேன். படம் மே 1ஆம் தேதி வந்து மேல ஒரு 31 நாள், இங்க ஒரு 12 நாள், 33 43 அடுத்த வாரம் 50வது நாள் வரும் போல இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 தேட்டர்கள் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஓட போகுது. 50வது நாள்ல 9 தேட்டர்கள் கிட்ட ஓட போகுது. எல்லாமே சிங்கிள் ஷோ ஆனாலும் இப்ப எவ்வளவு படங்கள் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோம் தெரியும். 50 நாளைக்கிட்டையும் 3வது இடத்துல இருந்து கீழே போகாத அளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆக்சுவலி இன்னும் ஒரு படி மேல வைக்கிறதுக்கான ஒரு தகுதி உள்ள படம் தான். ஆனா இந்த வாரம் கிளியரா வந்து நம்பர் 1 இடத்துக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கான தகுதியை வந்து இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆக்சுவலி அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு படம் பர்ஃபார்ம் பண்ண இன்னொரு படம்ன்றது போயிட்டு தான் இருக்கும். எல்லா படத்தையும் வந்து நம்ம நம்பர் 1லயே வச்சுட்டு முடியாது ஒவ்வொரு வாரமும். சோ அதனால 1 2ன்றதை தாண்டி 50வது நாள் வரப்போற வாரத்துக்கிட்டையும் 3வது இடத்துல இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இதை பார்க்கணும். நம்ம கூட 2வது இடத்துல பார்க்க போற படம் 11. இந்த 11 படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். ஆக்சுவலி இந்த படம் 4 வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 25-30 தேட்டர்கள் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த படம் 5வது வாரத்திலும் கிட்டத்தட்ட 20 தேட்டர்கள் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. இதனால தான் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியை விட 11 மேல வைக்கிறதா இருந்து போன வாரம் வைக்காம இந்த வாரம் ஏன் வைக்கிறனா அந்த தியேட்டரிக்கல்ல பீட் பண்ணிச்சு பாத்தீங்களா. 11 பீட் பண்றதுக்கான படமே கிடையாது. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஆச்சு சசிகுமார் சிம்ரன் ஒரு காஸ்டிங் லெவல் இருந்தது. பட் 11ல உங்களுக்கு அப்படியான காஸ்டிங் லெவல்ன்றது டாப் காஸ்டிங் லெவலே உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த படம்லாம் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிச்சாலும் அதிகபட்சம் 25 நாள் மேல காணாம போக வேண்டிய படம். ஆனாலும் 4வது வாரத்துக்கு மேலேயும் அதிகபட்ச தேட்டரிக்கல்ல கொண்டு போகுதுன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்கிறேன். சோ அதுக்கான ஒரு பெரிய கவுண்ட் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால கண்டிப்பா நம்ம இந்த அளவு கவுண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கவுண்ட்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் மாமன். மாமன் படம் ரிலீஸ் ஆகியும் 4 வாரம் முடிஞ்சது 5வது வாரம். ஆக்சுவலி 29வது நாள்லயும் இந்த படம் கிட்டத்தட்ட 25 தேட்டர்கள் மேல ஓட போகுது. லாஸ்ட் வீக்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும் 35 தேட்டர்கள் ஓடிச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு இருக்கு மாமன். இன்னொரு விஷயம் கவுன்சிலான்னு தெரியல. ஆக்சுவலி மாமன் டிடி நேஷனல் லெவல் 2 பேருமே காமெடி ஹீரோ. 2 படமும்
ஒரே நாள்ல வந்து அது ரெண்டுமே ஒவ்வொரு டைம்ல நல்ல காம்படிட் பண்ணிட்டு இருந்து. ஆனா இந்த வாரம் டிடி நெக்ஸ்ட் லெவல் 10வது இடம், மாமன் முதலிடம். இந்த முதலிடத்தை சும்மா கொடுத்துடல. இந்த படம் ஒவ்வொரு வாரமும் அதோட பெர்ஃபார்மன்ஸை காட்டி காட்டி முன்னுக்கு வந்திருக்கு தான் சொல்லணும். ஏன்னா 3வது இடத்துல இருந்து மேல கொண்டு வராத படத்தை 2வது வாரத்தில் கொண்டு வந்தேன். இப்போ முதல் வாரத்துக்கு தகுதி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா 5வது வாரத்தில் இவ்வளவு தேட்டரிக்கல் இப்ப இருக்கிற அத்தனை படங்களையும் ஓவர் பீட் பண்ணிடுச்சு மாமன் தான் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்தையும் வந்து சொல்லும் பொழுது டூரிஸ்ட் ஃபேமிலியில மட்டும் தான் நான் பெரிய மைனஸ் சொல்லாம பெருசா கதைக்குள்ள போகாம இருப்பேன். ஆனா 11லயும் சரி, இப்ப மாமன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கதைகள்லாம் வந்து கொஞ்சம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எல்லாம் உண்மைக்கு நெருக்கம் இல்லாம இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனாலும் அதை தாண்டி அவங்க கொடுத்த அந்த படத்துக்குள்ள வந்து சுவாரஸ்யமும் என்டர்டைன்மெண்ட்டும் படமா வந்து நிறைய விஷயங்களும் இருந்திருக்கு. ஸோ மாமன்லாம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலியா போய் பார்க்கறதுன்றதை தாண்டி புதுசாக கல்யாணமாக ஒரு கப்பல்ஸ் பார்க்கணும். இது மாமன் ஒரு அக்காச்சிக்கும் அக்கா பையனுக்கும் மாமாக்கும் உள்ள உறவுன்ற மாதிரி படத்தை கொண்டு போய் அந்த மாதிரி வந்து இந்த படத்தை புரிஞ்சிக்கிறதுன்ற தாண்டி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும் ஆக்சுவலி ரியலாக வந்து கல்யாணமான கப்பல் தான் பார்க்க வேண்டிய படம் இதுன்ற மாதிரி.